கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எனக்கு சிங்கப்பெண் படை, அப்புறம் மகளிர் உதவித்தொகை. திமுக பண்ணது நம்ம தலைவர் பண்ணுவாரு. எல்லாமே ஆல்மோஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. சிங்கப்பெண் படையெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சிங்கப்பெண் படையில இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கே பாலியல் சென்டர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபேக். இல்ல சொல்லிருக்காங்க. சிங்கப்பெண் படையில இருக்கிறவங்க சொல்லிருக்காங்க. அதனால அப்படியெல்லாம் கிடையாது. தளபதி எல்லாமே நல்லதா பண்ணிட்டு இருக்காரு. கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்கள்? தலைவர் வந்து அமைதியா இருந்தாலும் சிறப்பா செய்வாரு. அதுதான் அவரோட இது. என்ன இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு இந்த விஷயத்தை விஜய் சூப்பரா அடிச்சிருக்காரு, செம்மையா பண்ணிருக்காருன்னா என்ன சொல்லுங்க? ஆக்சுவலா எல்லாருமே எல்லா இதுமே சூப்பரா தான் பண்ணியிருக்காரு. சொல்றதுக்கு இதே வார்த்தைகளே இல்லை. அமைதியா இருந்தாலும் அமைதியா எல்லாமே பண்ணுவாரு சிறப்பா. அமைதியா இருந்து எல்லாம் பண்ணுவாரு. பெண்கள் கிட்டத்தட்ட 254 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிருக்காங்க இந்த ஒரு மாசத்துல சொல்றாங்க. அதெல்லாம் என்ன சொல்றது, எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் கொண்டு வராங்க. அதெல்லாமே உண்மை கிடையாது. இது எல்லாமே பொய் தான். ஒரு நம்ம தலைவரை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு வேண்டி அவங்க அதெல்லாம் கொண்டு போறாங்க. அவ்வளவுதான். பெண்கள் அந்த 9 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை அது பார்க்க அப்படி பாக்குறீங்க. கும்மிடிப்பூண்டியில 3 வயது பெண் குழந்தை பண்ணிருக்காங்க. கரண்ட் கட்டு இருக்கு, அதெல்லாம் அப்படி பாக்குறீங்க. அதாவது என்னதுன்னா, ஒரு மனுஷரை வந்து வளர விட மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க அவரை இல்லைங்க, சிஎம் ஆயிட்டாரு. ஆனாலும் அந்த லெவலுக்கு அவர் போக கூடாது. அவர் வளர்ந்துட்டாரு. தமிழ்நாட்டோட உச்சம் அதுதானே. வளர்ந்து டாப்புக்கு வந்துட்டாரு. அப்புறம் என்ன தடுக்கிறாங்க. இப்படி இருக்கிறது. தெரியலண்ணா சரியா. என்னங்க ஏன் என்னாச்சு? நமக்கு அதுல விருப்பம் இல்லைண்ணே, அதனாலதான். இல்ல நல்லா இருக்கா? நீங்க முன்னாடி பார்த்து தமிழ்நாட்டுக்கு என்ன நியூஸ் பேப்பர் எதுவுமே பாக்குறது இல்லை இப்போ. அப்புறம் என்ன வழக்கம் போல நடக்கிறது நடந்துட்டு இருக்குது. அந்த ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் நடக்குது. ஆமா, அந்த தலைவரை பத்தி சொல்லணும்னா தனி மனித ஒழுக்கம் சொன்னார் இல்லைங்களா, அது அப்ப சொல்லியிருக்கலாம். எப்போ முக ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தாப்புல இல்லைங்களா, முன்னாள் முதல்வர். அப்போ அதை சொல்லியிருந்தாருன்னா அவர் நல்ல பிரபலமா இருந்தார் இல்லையா, அப்போ நடந்தது தெரிய வந்திருக்கும். இப்போ அவர் பேசிட்டு நடக்கிறது நடக்கட்டும், யாரால மாற்ற முடியும்? மாற்றம் வந்துச்சா இல்லையா? மாற்றம் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். மாற்றம் அது வராதுங்க. வராது. நடக்கிறதா நடக்காரு இல்ல, வராது. என்ன காரணம்? ஏன் அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத பேச்சு? இப்போ எப்படி சொல்றதுங்க, இப்போ இப்போ சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு ஒரு பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? இது யாரை குற்றம் சுமத்த, யாரை என்ன பண்ண முடியும்? இதை இப்போ இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் நான் சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் ஆட்சியில் அது தனி மனித ஒழுக்கம் தான் சொல்லி காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், பேசியிருக்காங்க. ஏன்னா கிராமத்துல இப்போ என்னது, இப்போ ஏதோ ஒரு போலீஸ் படம் இருக்கு இல்லைங்களா, சிங்கப்பெண் இருக்கு இல்லைங்களா, அதிரடி படம் இருக்குங்களா. இது என் கிராமத்துல என்னோட கிராம பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? இப்போ தனி மனித ஒழுக்கம் தேவை, கண்டிப்பா தேவை. இதை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அன்னைக்கு பேசியிருக்கணும். திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ஆட்சி மாறப்போ என்ன நடக்க மானாங்கனியா இருக்கு. கிராமத்துல இருக்கு, 100% இருக்கு. யாரு இல்லைன்னு சொல்றது? இல்ல இப்ப சென்னையில தான் எங்களுக்கு தெரியும், அதனால கேக்குறேன். இல்ல கிராமத்துல இருக்குது. அது வெறுப்பாவுதா கரண்ட் கட்டு போகும்? ஆமா, ரொம்ப பேபிஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டென்ஷன் ஆகுங்களா? இதை நம்ம யாரை போய் கருத்தை பிடிக்கிறது? எவ்வளவு நேரம் கரண்ட் கட் ஆகுது? 1 ஹவர் அதிகபட்சம். 1 ஹவர் ஆகுது. ஃபோன் பண்ணி வழக்கமா குற்றம் சுமத்துற மாதிரியே இருக்கும். அப்படி சப்போஸ் வந்தாலுமே மறுபடியும் ஒரு 2-3 டைம் அதே மாதிரி நின்னு வருது. இல்ல நமக்கே தெரியும் இந்த காலத்துல இப்ப மின்சார பற்றாக்குறை இருக்கதானே செய்யும். இதை அவங்க மேல அதிகமாலாம் சொல்ல விரும்பல. நல்லா பண்ணா நல்லா இருக்கும். வெல்வதே கிடையாது. அவர் உழைப்பது மக்களுக்காகவே. அவர் ஒரு கம்யூனிஸ்ட் போல. ஆனாலும் மறுபக்கம் கல்குவாரி ஓனர்கள், பெரும் நிறுவனத்தின் ஓனர்களை மிரட்டி உருட்டி அந்தந்த மாவட்ட செயலர் வசூல் செய்து கொடுக்கிறார்கள். தேர்தலின் பொழுது 234 தொகுதிகளுக்கும் இந்த ஜாதியில் அந்த கேண்டிடேட்டை போடுவது, அவருக்கு எஸ்பி வேலுமணிக்கு இங்கிட்டு சாதகமாக ஆள் போடுறது, இங்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஆள் போடுறது, 234 தொகுதிக்குமே எல்லா கட்சியிலையும் வேட்பாளரை போடுறேன்னு சொல்லி எல்லா கட்சியிலையும் காசு வாங்கக்கூடிய ஒரே வல்லமா அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது. தற்போதைய முதலமைச்சர் எப்படி ஆட்சி செய்யறாருன்னு ஏதாவது கேள்வி இருக்கு அவங்கள்ட்ட? எப்படி இருக்கு? இல்லை எப்படி இருக்கு சொல்லுங்க நீங்க. எனக்கு
சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, கரண்ட் கட்டு பிரச்சனை இருக்கு. ம். அது ரெண்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை. முதலமைச்சர் ஊடகத்தை சந்திக்க வேண்டும். திராணியற்ற முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டில் இவரை தவிர வேற யாரும் கிடையாது. ஏன் சந்திக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க செய்தியாளர்கள்? செய்தியாளர் சந்திக்க மாட்டேங்கிறாருன்னா இந்தியாவுடைய பிரதமர் எப்படி சந்திக்கிறாரா? அவரும் ஒரு கோலை, இவரும் ஒரு கோலை. அவர் சந்திக்கல. தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எப்பவுமே சந்திக்கிற ஆட்கட்லாம். அப்படி இருக்கும்போது விஜயகாந்தை செய்தியாளர்கள் எப்படி ஊதி தள்ளினார்களோ அதுபோல் பத்திரிகையாளருக்கு இவர் இரையாகக்கூடாது என்று நினைத்தாலோ இல்லை ஜான் ஆரோக்கியசாமியின் உத்தரவின்படியோ நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது வெகு நாட்கள் நீடிக்காது. ஊடகத்தை சந்திக்கவிட்டால் அடுத்த உள்ளாட்சி தேர்தலும் சரி, அடுத்த பாராளுமன்ற தேர்தலும் சரி, இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்பார்கள். அது எப்படி என்று இப்பொழுது நான் கூற இயலாது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் நாமம்தான் அப்பொழுது அவர் உணர்வார். அனைத்து கட்சியிலையும் பீஸ் போனவர்களை சேர்ப்பது குதிரை பேரம்தான். எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்குவது குதிரை பேரம்தான். நிழல் முதலமைச்சர் தான் தற்போதைய முதலமைச்சர். நிஜ முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தான். ஏன் அப்படி சொல்றீங்க? அப்புறம் அவர் தான் இப்போ 108 கோப்புகளோ 110 கோப்புகளை இதில் கையெழுத்தாகி இருக்குது. சிஎம்டியில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக தி ஹிந்து பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ஒத்துச்சு பார்க்கணும்ல. ஒரு முதலமைச்சர்னா எல்லாத்தையும் செவி கொடுத்து சாய்த்து பார்க்கணும். மறைந்த விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது சிறு பிரச்சனை என்றாலும் வீதிக்கு வந்து விடுவார். இவர் கதவை தட்டி தட்டி தட்டியே மக்கள் ஏமாந்து போகிறார்கள். வேற என்ன கருத்து இருக்கு? வேற என்ன கேள்வி இருக்கு? சொல்லுங்க பாப்போம். இது கரண்ட் கட் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல கரண்ட் கட் இருக்கு, பேசவே மாட்டேங்கிறாரு, அமைதியாவே இருக்கு. திறனற்ற ஆட்சி நடக்கிறது. அவர் சார்ந்த அமைச்சர்களோ தெளிவான செய்தியாளரை சந்தித்ததே கிடையாது. செய்தியாளர் சந்திப்பு அமைதியாவே இருக்காது. அமைதியா இருக்குன்னா அவர்கிட்ட பதில் இல்லை. 2500 எங்க? அவர் ஆட்சி ஏற்ற நாளில் இருந்து தமிழ்நாட்டில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் 2 கிராம் தங்கம் கொடுப்பாரா? அவர் பதவி ஏற்ற நாளிலிருந்து திருமணம் நடைபெற்ற அனைத்து திருமணங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு 1 பவுன் தங்க தாய்மாமன் சீர் கொடுக்க இயலுமா? அல்லது கேஸ் தான் கொடுப்பாரா? ஆட்சி வரவிட்டும் வந்ததும் உடனே நான் செய்கிறேன். பேருந்து விடுறீங்கன்னா ஏன் இப்போ இத்தனை நாள் என்ன தூங்கிட்டா இருக்கீங்க? உங்களை தான் மக்கள் ஆதரித்தார்களா? இல்லை உங்கள் பொய்களையும் புரட்டுகளையும் நம்பிதான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். வரும் நாட்களில் இந்த மக்களே உங்களுக்கு பதில் சொல்வார்கள். அவ்வளவுதான். இல்லை மாற்றம் ஒன்றே மாறாத இருக்கும். அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. இது ஏதோ ஒரு புயலில் அடித்து வந்து விட்டது. புயல் கூட சொல்ல முடியாது. ஏதோ இளைஞர்கள் கூட்டம் இன்று தாய் மாமன் பாட்டி இவங்கெல்லாம் ஓட்டு வாங்கிட்டாங்க. அடுத்த முறை அவங்களுக்கு தெரியும், புரியும். வருமா? இது உதயநிதி கொடுக்கலாம். இப்போ விஜய் ஒன்றும் சரியா இல்லை. ஏன் பிடிக்கலாம் சார்? விஜய் புதுசாக வந்திருக்காரு. என்ன இது பண்ணியிருக்காரு இது வரைக்கும்? எதுவும் ஒன்றும் தெரில அவருக்கு. எதுவும் புதுசாக ஜனங்க ஓட்டு போட்டு சிஎம் புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாங்க. ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. கரண்ட்டு நம்ம பக்கம் எல்லாம் பரவாயில்ல சார். நம்ம வேலூர் மாவட்டம் மீதி இடத்துலாம் கரண்ட் நிறைய போகுதுன்றாங்க. எங்கள் ஊர் ஆமாம், எங்கள் ஊர்லலாம் அவ்வளோ இல்லை. இல்லை சார், நம்ம அதிகமாக பார்க்கறதில்ல. அதே மாதிரி இது எப்படி பார்க்குறீங்க? இந்த பாலியல் கொடுமை அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதெல்லாம் தெரியலைங்க சார். இது எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்க சீமான அவருக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? சீமானுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். விஜய் சும்மா சீமானெலாம் அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. விஜய் லெவலுக்குலாம் அவர் சீமானெலாம் கிடையாது. இல்லை ஒருத்தான இப்போ ஜனங்க என்னடான்னா புதுசாக ஜனங்க சிஎம் வந்தால் நல்லாருன்னு சொல்லிட்டு ஓட்டு போனாங்க. ஆனால் மாற்றம்னு மாற்றம் அதான் நீ சொல்கிறது கரெக்டு தான். உங்களுக்கே தெரியும்னா ரீசன். ஆனால் மாற்றமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றமாக இருக்கலாம். இது வரைக்கும் இது கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் இல்லை. இதாங்க கதை. நன்றி. வந்த 1 மாசத்துல இப்போ நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அவன் என்ன பிடிச்சிருந்தது அவர் செஞ்சது? அவர் செஞ்சது என்னன்னா எல்லாமே சொல்லலாம். எல்லாமே பரவாயில்ல. பெண்கள் பாதுகாப்பு எப்படி? பெண்கள் பாதுகாப்பு இப்போ நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 253 பெண்கள் பாலியல் தொல்லைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது பார்க்குறேன் இந்த 1 மாசத்துல. 1 மாசத்துல இதுக்குன்னு சொன்னா எல்லா எப்பயுமே தான் நடந்துட்டு இருக்காது. ஆனால் இவர் தானே மாற்றம். மாற்றம் இது அது அங்கங்க நடக்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இருக்காது. இல்லை சிங்கப்பெண் படைன்னு ஏதோ ஒன்று உருவாக்குனாரு. அவங்க பெண்கள் படைக்கே பாதுகாப்பு இல்லை. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு சிலர் பண்ணுற தப்பான எல்லாத்துக்குமே தான் இதாகும். கரண்ட் கட்டு எப்படி பார்க்குறீங்க? கரண்ட் கப்பு தான் இப்போ அதிகமாக இது பண்ணி சொல்லிட்டாங்கல்ல. இன்னும் அதிகமாக
கரண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காது, ஆள் போட்டிருக்காது. 18 மணி நேரம் கரண்ட் இருக்கு. அப்படிங்களா? எங்கள் ஃபுல்லாக கரண்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. எந்த ஏரியா நீங்க? நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். தருமபுரியில இருக்கீங்க. இங்க சென்னையில ஃபுல்லா கரண்ட் கட் ஆகுது. 18 மணி நேரம் கரண்ட் இருக்கு. இதெல்லாம் அது ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கலாம். நன்றி.